ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரில் யூனிட் 1, அதாவது கீ கான்செப்ட் ஆஃப் சென்டர், மார்ஜின், பெரிஹெரி, டிஸ்லொகேஷன், எக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் அண்ட் யூரோசென்ட்ரிசம், ஹெஜிமோனி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நான் சென்டர், மார்ஜின் அண்ட் பெரிஃபெரி அண்ட் எக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் மற்ற 3 டாப்பிக்கான டிஸ்லொகேஷன், யூரோசென்ட்ரிசம் அண்ட் ஹெஜிமோனி அப்படிங்கிற 3 டாப்பிக்குமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக அதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம சம்மரி போக்கில் போகலாம். இல்லைன்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன, போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரில் சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ஹிராச்சிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கொலோனியல் பவர்ஸ். அதாவது வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொலோனியல் பவர்ஸை வந்து சென்டர்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, சென்டர், மார்ஜின் ரெண்டுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா கொலோனியல் பவர்ஸ், அதாவது பிரிட்டிஷை வந்து சென்டர்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கா, இந்தியன், அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆக்குப்பை பண்ண பிளேஸ், அவங்க வந்து காலனைஸ்டு பண்ண ரீஜனை வந்து மார்ஜின்னு சொல்கிறாங்க. நம்ம மார்ஜினலைஸ்டு லிட்ரேச்சர்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து மார்ஜின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலனைஸ்டு ரீஜன் வந்து மார்ஜின் அண்ட் காலனியல் பவர்ஸ் பிரிட்டிஷை வந்து சென்டர்னு சொல்கிறாங்க. சென்டர்னா காலனைல் பவர்ஸ் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் காலனைஸ்டு ரீஜன் அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காலனைஸ்டு ரீஜன் இது ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த கான்செப்ட் வந்து நம்ம சூப்பராக எழுதி முடிச்சிடலாம். அண்ட் சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கான்செப்டில் வந்து என்ன ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ் ஆஃப் பவர். இம்பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ்க்கு இருக்கிற பவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோ. ஏன் அப்படின்னா அவங்க காலனைசர், நம்ம வந்து காலனைஸ்டு பீப்புள், அவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1ல் வந்து இம்பேலன்சிங்கான பவர் வந்து கிடையாது. அண்ட் ரெப்ரசன்டேஷன் அண்ட் கல்ச்சரல் அத்தாரிட்டி, அவங்க வந்து நம்ம கல்ச்சரை வந்து டவுன் பண்ணி அவங்க கல்ச்சரை வந்து ஹைலைட்டடாக வந்து காமிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கல்ச்சர் அத்தாரிட்டி வந்து இருந்தது. இதை எல்லாமே வந்து காலனிசம், அவங்க வந்து நம்மளை காலனைஸ்டு பண்ணதாலையும் அண்ட் அவங்க காலனைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமும் கூட 1758ல் வந்து நம்ம ஃப்ரீடம்காக ஃபஸ்ட் ஃபைட் பண்ணோம். ஸோ அதிலிருந்து அப்போது வந்து காலனைசேஷன் ஸ்டார்டிங்லேருந்து 1947ல் வந்து இந்தியா ஃப்ரீடம் கிடச்சிது. அதுக்கப்புறமுமே அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிஞ்சதுக்கப்புறமுமே போஸ்ட் கொலோனியல் தான். ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதோட இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது இந்த கான்செப்ட் வந்து நம்மகிட்ட சொல்லுது. என்னென்னா பேலன்சிங் பவர், ரெப்ரசன்டேஷன் அண்ட் கல்ச்சரல் அத்தாரிட்டி, இதெல்லாம் வந்து காலனிசம் மூலியமாக நமக்கு வந்து எப்படி க்ரியேட் ஆச்சு அண்ட் அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வந்து நம்மகிட்ட சொல்ல போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட கீ கான்செப்ட் என்னென்னா, பவர் ஆஃப் ஹிராச்சி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஆர்டர் இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர்டர் பை ஆர்டராக ரொம்ப அத்தாரிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து சென்டர்னு எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, காலனியலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. த சென்டர் ரெப்ரசன்ட் த காலனியல் ஆர் இம்பீரியல் பவர்ஸ். அது நான் சொன்னேன் இல்லையா, பிரிட்டிஷ் பீப்புளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, யூரோப் இல்லைன்னா வெஸ்ட் கண்ட்ரிஸ், அவங்களோட சோர்ஸ் தான் வந்து ரொம்ப நாலேஜ் ஆனது, அத்தாரிட்டிவாக சிவிலைசேஷனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் சிவிலைசேஷனாக இருந்தாங்க, அவங்களோட அத்தாரிட்டி அவங்களோட சிவிலைசேஷன் தான் வந்து மேலே இருந்தது, மற்ற எல்லாருமே வந்து கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சென்டரில். அதே நேரத்தில் வந்து மார்ஜினில் என்ன சிம்பாலிசைஸ் பண்ணுறாங்கன்னா, காலனைஸ்டு பீப்புளான நம்ம வந்து ஒரு சப்பார்டினேட் ரீஜன், நம்ம வந்து ஒரு இன்ஃபீரியரு, அன்சிவிலைஸ்டு, அதுக்கும் கீழே ஒரு ஸ்லேவரி மாதிரி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து காயின் பண்ணி வைக்கிறாங்க. புரியுதா? சென்டர்னா அவங்க எப்படி இருந்தாங்க, நம்மளை வந்து எப்படி டவுன் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பவர் ஆஃப் ஹிராச்சியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சரல் ரெப்ரசன்டேஷன்.
கல்ச்சரல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து சென்டரோட வேல்யூ, அதாவது காலனைல் பண்ணியிருப்பாங்கல்ல பிரிட்டிஷோட வேல்யூ, கல்ச்சர், ஐடென்டிட்டி, அதை எல்லாமே வந்து மார்ஜின் மேலே எப்படி அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க. அந்த யூனிவர்சலில் வந்து மார்ஜினில் வந்து மார்ஜின்னா நம்ம காலனைஸ்டு பீப்புளான நம்ம மேலே வந்து அந்த காலனைசர் வந்து எப்படி இந்த யூனிவர்சல் முன்னாடி வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. நம்மகிட்ட அவங்களோட வேல்யூ, கல்ச்சர், ஐடென்டிட்டி எதுவுமே நமக்கு இல்லை, நமக்குன்னு தனியாக வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்களோட கல்ச்சரை தான் வந்து நம்ம மேலேயும் திணிச்சு நம்மகிட்ட வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து லேக் பண்ண வச்சு ஒரு ரெப்ரசன்டேஷனை வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சர் ஃபார்மில் வந்து சென்டர் ஆஃபன் மார்ஜினலைஸ் இந்த நான் வெஸ்டர்ன் பீப்புளோட வாய்ஸ் எல்லாம் நம்மளோட டேர்ம்ஸை அவங்களே எடுத்து எழுதுவாங்க. பட் நம்ம பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். நம்மளோட கஷ்டங்களை வந்து வேறு யார், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு பெயினில் இருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸாக்டான ஃபீலிங்கை வந்து நம்மளால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அதை வந்து நம்மளால் மட்டும்தான் ப்ராப்பராக எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர வேறு யாராலையுமே நம்ம வந்து யார்கிட்ட நம்ம சொன்னாலுமே நம்ம அளவுக்கு எக்ஸாக்டாக எதுவுமே செட் ஆகாது. அதே மாதிரி தான் நம்மளோட கஷ்டங்களை வந்து அந்த சென்டர் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்னதான் வந்து எழுதினாலும் சொன்னாலும் அது வந்து நம்ம செஞ்ச மாதிரி வராது, நம்ம எழுதின மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நிராகரிக்கிறது. இந்த போஸ்ட் கொலனியல் லிட்ரேச்சரில் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் நடந்தது. என்ன அப்படின்னா ஒரு மார்ஜினலைஸ் பீப்புளுக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கும், நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா அந்த சென்டரை வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பிரிட்டிஷோட அந்த யூரோப்பியன்ஸை வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி டாமினேட் பண்ணதுக்கு வந்து அவங்களோட டாமினன்ஸ்க்காக வந்து அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் லைக் சினுவா அச்சிபி, நியோங்கோ வாத்தியோங்கோ, அவங்க எல்லாமே வந்து ரொம்பவே ஹைலைட்டடாக அந்த மார்ஜினலைஸ்டு கல்ச்சரை வந்து ரொம்ப ரிச்னஸாக வந்து நம்மகிட்ட காட்டுவாங்க. எப்படி எப்படின்னா அந்த கொலானியல் நரேட்டிவ்ஸ்க்கே வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் என்னடா எங்களை பற்றி எழுதுறது, நாங்களே வந்து எங்களை பற்றி எழுதுவோம் அப்படின்னு இவங்க எல்லாமே பயங்கரமாக எழுதி அந்த கொலானியல் ரைட்டர்ஸ்க்கே வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸு. நம்மளோட கல்ச்சரை வந்து நம்ம பட்ட கஷ்டங்களை வந்து நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நிராகரிக்கிறது, நீங்கள் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம டாமினேட் பண்ணுறது, அவங்கள நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரிக் த சென்டர். நம்ம வந்து டீசென்ட்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்குறது அப்படின்னு, ஒரு சென்டரை வந்து பிரித்து உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைட்லேருந்து வேணால் நம்ம ஆர்கியூ பண்ணி பார்க்குறது. சென்டர் அப்படிங்கிறது யூரோப்பியன்ஸ். இதில் வந்து போஸ்ட் கொலோனியல் தியரி வந்து என்ன ஆர்கியூ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் டவுன் த பைனரி டு அக்னாலேஜ் மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் சென்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது. அவங்களோட சென்டர் வந்து நமக்கு தேவை இல்லையா, அதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணுறாங்க, டீசென்ட்ரிக் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் லைக் எட்வர்ட் சேயத் அண்ட் காயத்ரி ஸ்பிவாக் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அந்த சென்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷனை. மார்ஜின்ஸை பற்றி வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து டீசென்ட்ரிக் பண்ணி அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க எழுதின ஒர்க்ஸ் வந்து நம்மளை பற்றி, இப்போ அவங்க ஒரு காலனைஸ்டு பீப்புளை பற்றி அவங்க ஒரு ஒர்க் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை ரெண்டாவது இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி அதை டீசென்ட்ரிக் பண்ணி இவங்க அதுக்கு வந்து நம்ம ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சேயத், காயத்ரி ஸ்பிவாக் அப்படிலாம் இவங்க டீசென்ட்ரிக் பண்ணி நம்ம மார்ஜினலைஸ் பீப்புளுக்காக வந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிடிட்டி. இதனால அதோட கீ கான்செப்ட் தானே பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து சென்ட்ரலையும் மார்ஜினலையும் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கல்ச்சர் பாதி, இங்கே உள்ள கல்ச்சர் பாதி. ஏன் அப்படின்னா அவங்க தான் யூரோப்பியன்ஸ், அதாவது பிரிட்டிஷ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்தாங்க. ஸோ நமக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே கிடையாது. ஸோ இல்லாத கல்ச்சரை வந்து புதுசாக கொண்டு வராங்க. அண்ட் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அம்மா அப்பா வந்து ஒருத்தங்க
ஒருத்தவங்க தமிழ், ஒருத்தவங்க வந்து மலையாளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து தமிழும் பேசும், மலையாளமும் பேசும். 2மே சேர்ந்து ஒரு ஹைபிரிடிட்டியா இருக்கும் இல்லையா? அததான். வந்து இதுலயும் சொல்றாங்க. என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட கல்ச்சரு, நம்மளோட ட்ரெடிஷன் எல்லாம் வந்து விட்டுட்டு, இன்னொரு புது கல்ச்சர் ட்ரெடிஷன வந்து ஃபாலோ பண்றோம். இப்போ வந்து அவங்க வந்து நம்ம நாட்ட விட்டு கிளம்பி போனாலும், அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன வந்து நம்ம விடல. அப்போ நம்ம கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனும் கொஞ்சம் இருக்கு. அவங்க கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இருக்கிறதுனால, ஃபுல்லாவே ஒரு ஹைபிரிடான ஐடென்டிட்டி. அந்த கல்ச்சர் எல்லாமே வந்து பிளெண்ட் ஆகுது. ஒரு ரீஷேப்பிங்கா நம்மள வந்து நம்மளே வந்து ரீஷேப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தியரிஸ்ட் ஹோபி கே பாக்பா அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு. நம்ம வந்து ஒரு ஹைபிரிட்டியா இருக்கோம். நம்மளே வந்து ரீஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற தியரிஸ்ட் யாரு அப்படின்னா ஹோமி கே பாக்பா. மேபி இது வந்து ஒன் வேர்ட்ஸ்ல கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டர் மார்ஜினோட மெயினான என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான தீம் என்னன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் த காலனியலிசம் இம்பேக்ட் ஆன் ஐடென்டிட்டி. காலனிசம் பண்ணதுக்கு அப்புறவு அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறவு நம்மளோட ஐடென்டிட்டி, கல்ச்சர் அண்ட் ரெப்ரசன்டேஷனில் என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு, என்னென்ன நம்ம மாறினோம், அதனால் நம்ம என்னென்ன அஃபெக்ட் ஆனோம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பேசுவாங்க. இது நம்மளோட சென்டர் அண்ட் மார்ஜின் வந்து நமக்கு ஒரு என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினலைஸ்டுக்கும் ஒரு வாய்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நம்மளை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு அவங்க யார், நம்மளும் வந்து டாமினேட் பண்ணாமல் நமக்குன்னு ஓன் கல்ச்சர் இருக்குது, லிட்ரேச்சர் இருக்குது, அதை எல்லாமே வந்து நம்மளும் ப்ரொவோக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெரிஃபெரி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். அண்ட் அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மார்ஜினலைஸ்ட் குரூப் இன் த சொசைட்டி. அதாவது மார்ஜினலைஸ்டு குரூப், அந்த ஒரு சொசைட்டிலே வந்து ஒரு மார்ஜினலைஸ்டு குரூப் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து பெரிஃபெரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பெரிஃபெரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, போஸ்ட் கொலனியல் லிட்ரேச்சரில் இந்த தியரி வந்து எதை ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஈக்குவலான பவர் டைனாமிக்ஸ் பிட்வீன் டாமினன்ட் அண்ட் மார்ஜினலைஸ்டு ரீஜன். யாரு நம்மளை டாமினேட் பண்ணி அவங்க டாமினண்டா இருக்கிறவங்களையும், மார்ஜினலைஸ்டு ரீஜன் இருப்பாங்கல்ல அவங்களோட கல்ச்சருக்கும் அந்த பீப்புளுக்கும் உள்ள அந்த பவர் டைனாமிக்ஸையும் அன்ஈக்குவலிட்டியும் தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து நமக்கு சொல்லுது. இதோட சென்ட்ரல் தீம் என்ன, இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலனிசம் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு அண்ட் காலனைசர் வந்து எப்படி வந்து சென்ட்ராகி காலனைஸ்டு பீப்புள்ஸை வந்து காலனைஸ்டு டெரிட்டரிஸை வந்து எப்படி பெரிஹெரியாக மாற்றினாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அண்ட் அவங்க எப்படி வந்து சென்ட்ராக மாறி காலனைஸ் பண்ணி மற்றவங்களை வந்து ஒரு பெரிய பெரிய டெரிட்டரியாக வந்து எப்படி மாற்றினாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட கீ கான்செப்டை பார்த்தலாம். மார்ஜினலைசேஷன் அப்படின்னா அது என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல், கல்ச்சுரல் அண்ட் இன்டலெக்சுவல் டெசிஷன் மேக்கிங் வித் இட்ஸ் வாய்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி சபார்டினேட் டு த சென்டர். அதாவது மார்ஜினலைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய நம்ம பார்த்தோம். அந்த சொசைட்டி மார்ஜினலைஸ்டு பண்ண அந்த சொசைட்டியை வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் பவர், கல்ச்சரல் அண்ட் அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் கூட வந்து கிடையாது. அவங்களுக்குன்னு ஓன் வாய்ஸ் கிடையாது அண்ட் அவங்களுக்குன்னு வந்து எந்த ஐடென்டிட்டியுமே இல்லாமல் அவங்கள தட்டி தட்டி அவங்களோட எல்லா உரிமைகளையும், ஒரு பேசிக்கான எல்லா உரிமைகளையுமே வந்து இந்த டாமினன்ட்ல இருக்கிற சென்டர் வந்து எடுத்துக்குவாங்க. சென்டர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலனைசரை தான் வந்து நம்ம சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து யூரோப்பியன் பீப்புள்ஸ் அண்ட் வெஸ்ட் கண்ட்ரீஸை வந்து நம்ம இதில் சொல்லலாம். நம்மளோட மார்ஜினல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, காலனைஸ் பண்ணவங்களோட பேசிக்கான ரைட்ஸான பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு உள்ள ஓன் கல்ச்சரு, ட்ரெடிஷனு, ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு இன்டெலெக்சுவலான டெசிஷன் மேக்கிங் கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ஸுமே இல்லாமல் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிக்கிறது தான் வந்து இதில் சொல்கிறாங்க மார்ஜினலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா,
எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, அவங்க காலனைசர் வந்து காலனைஸ்டு பண்ணவங்கள வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக்கலி வந்து ஒரு கண்ட்ரி அடி வாங்கிட்டனாலே அவங்களால வந்து திரும்பி ரேஸ் ஆகுறது வந்து ரொம்ப பெரிய சங்கடம். அண்ட் அவங்களோட ரிசோர்சஸ், லேபர் அண்ட் வெல்த், அவங்களோட எக்கனாமிக்கல மொத்தமும் வந்து காலனைஸ் பண்ணவங்கள டவுன் பண்றதுக்காக அவங்களோட ரிசோர்சஸ், லேபர் அண்ட் வெல்த் மூணையுமே வந்து இவங்களோட வெல்த்துக்காக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சென்டர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, காலனைசர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த காலனைஸ்டு பீப்புளோட ஒர்க், ரிசோர்சஸ், லேபர், வெல்த் எல்லாத்தையுமே வந்து மொத்தத்துல அவங்களோட உழைப்பை வந்து இவங்க சுரண்டுறாங்க. இவங்களோட தேவைக்காக இவங்க அடிமைப்படுத்தி இவங்க வந்து அவங்கள வந்து வேலை வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட தேவைக்காக வந்து இவங்கள வேலை வாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இவங்க சென்டர் எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட நம்மளோட காலனைஸ் பீப்புளுக்கு ஒரு ப்ராப்பரான பண்ற வேலைக்கான ஒரு ஊதியம் கூட கொடுக்காம மொத்தமா அவங்கள வந்து எக்கனாமிக்கலி டவுன் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, இப்போ வந்து மார்ஜினலைஸ் பீப்புளா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு சர்டைன் கல்ச்சர் இருக்கும் இல்லையா, அவங்க கல்ச்சரை எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்வேர்டு அண்ட் எக்ஸாட்டிக்கு, அவங்க கல்ச்சர்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழேயும் இவங்களோட கல்ச்சரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பண்ணாங்கன்னா ஃபோர்ஸ் பண்றாங்க. இவங்களோட கல்ச்சர், இவங்களோட ரிலீஜன் அண்ட் இவங்களோட லாங்குவேஜை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த காலனைசர் மேல வந்து திணிக்கிறாங்க. இதைதான் வந்து நீங்க செஞ்சாகணும், இதைதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையில வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா திணிச்சு ஏத்துறாங்க அந்த காலனைஸ்டு பீப்புள் மேல. அந்த காலனைசர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கல்ச்சரை வந்து இவங்க ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த பெரிய வந்து என்ன பெரிய வந்து நாட் பொசசிவா இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்டார்டட் டு ரெசிஸ்ட், அவங்களுக்குன்னு வந்து ஒரு இது இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கணும், அதை எல்லாமே வந்து இப்போ காலனைசர் பீப்புள் வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சு அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கூட இவங்க வந்து விட மாட்டேன்றாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது அண்ட் இவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவங்க டோட்டலி சேஞ்ச் பண்ணி வைக்காங்க. போஸ்ட் கொலோனியல் ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ரீஃப்ரேம் பண்றாங்க. யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிஃபெரிக்காக வந்து ரீஃப்ரேம் பண்றாங்க. ரீஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்கும் வந்து ஒரு கல்ச்சர் தேவை, ஒரு ஐடென்டிட்டி தேவை, இந்த மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ட்ரெடிஷன் இருக்கு, எல்லாமே வந்து அவங்களுக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலனைசரோட எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ரைட்டர்ஸும் சேர்ந்து வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிட்டி அண்ட் ஃப்ளூயிடிட்டி. ஹைபிரிட்டினா என்ன, ஒரு கலப்படம். ஹைபிரிட்டினா கலப்படமா வர்றது. இப்போ செடியில எல்லாம் வந்து ஹைபிரிட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவங்க இப்படி தொடர்ந்து இவங்களை வந்து டாமினேட் பண்றதுனால கல்ச்சர்ல இருந்து அண்ட் எக்கனாமிக், லாங்குவேஜ், ரிலிஜன் எல்லாத்துலயுமே இவங்க வந்து காலனைஸ்டு பீப்புள் தலையில வந்து கை வச்சிட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இப்போ இவங்களோட ஓல்டு ட்ரெடிஷனும் அவங்களோட நியூ கல்ச்சரும் சேர்ந்து வந்து மொத்தமா எல்லாமே வந்து ஒரு ஹைபிரிடிட்டியா பிளெண்டிங்கான ட்ரெடிஷன்ல வந்து இருக்காங்க. ஒரு கொலோனியல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா பீப்புள் எல்லாமே ஹைபிரிட் ஆகி ஒரு பிளெண்டிங்ல இருக்காங்க. இப்போ வந்து இவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான கல்ச்சர் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த கல்ச்சரும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. இவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ட்ரெடிஷனோ ஹிஸ்டரியோ கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட இதையும் ஃபாலோ பண்றாங்க, நம்மளோடதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்களோடதையும் அவங்களால ஃபுல்லா செய்ய முடியல. அண்ட் அந்த காலனைசர் சொல்றதையுமே வந்து அவங்களால ஃபுல்லா செய்ய முடியல. ஸோ கொஞ்சம் பேர் இது, கொஞ்சம் பேர் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிக்சிங்கா பிளெண்டிங்கா இருக்கிறதுனால இவங்கள வந்து ஹைபிரிடிட்டியா ஆக்குறாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த கான்செப்ட் பெரிஹெரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலஞ்சஸ் டு யூரோசென்ட்ரிக் வேர்ல்டு வியூவர்ஸ். அந்த யூரோசென்ட்ரிக் தான் ஒரு யூரோசென்ட்ரிக் பார்வையோட பார்க்குற அந்த வேர்ல்டு வியூவர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் கொலோனியல் ஸ்டடி மூலியமா வந்து நம்ம இதை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிரிட்டிக் பண்ணலாம். அந்த கொலோனியல் பவர்ஸை வந்து அவங்களோட பவர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம கிரிட்டிக் பண்ணலாம். எப்படி எப்படின்னா அவங்களோட ஒர்க்கை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளை பற்றி அவங்க என்னென்னலாம் எழுதியிருக்காங்களோ அதை வந்து கிரிட்டிக் பண்ணி நம்ம வந்து டீசென்ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோடத வந்து நம்மளே நம்ம வந்து ரீஅசஸ் பண்ணலாம். அது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள்ஸ்க்காக வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
எக்கோலாஜிக்கல் இம்பீரியலிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரிட்டிஷ்ட வந்து நம்மளோட இந்தியாவை வந்து காலனைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த காலனைல் பவர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்டேட் பண்ணுறது, அந்த ஈகோ சிஸ்டத்தையே வந்து எக்காலாஜிக்கலாவோ பயாலஜிக்கலாக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, transformed the environment of colonized region often to suit their own economic and political need. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஏதாவது நல்ல க்ராப்பு, நல்ல மரம் ஏதாவது அவங்களுக்கு வந்து அதை வச்சு பயங்கர பெனிஃபிட் இருக்குது, அதை வச்சு வந்து அவங்க பைசா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து இப்போ வந்து இங்கிலாந்துக்கு அந்த ஸ்பீசஸை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே போல தான் வந்து அந்த செடி மரம் இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எக்காலாஜிக்கலாக என்னென்ன வந்து அவங்களுக்கு தேவையோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அனிமல்ஸாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ட்ரீஸு பிளான்ட்ஸ் இது மாதிரி எதையுமே விடுறது கிடையாது. அவங்களோட எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் நீடு இருந்தால் அந்த காலனைசர் வந்து காலனைஸ்டு கண்ட்ரியிலேருந்து காலனைஸ்டு பிளேஸ்லேருந்து எதை வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை ரூல் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கோம். ஸோ நம்மளோட ஃப்ரீடம்க்கே வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ண மாட்டோம். நம்மளை அடித்தா நம்மளை கொண்டாலே நம்ம வந்து திருப்பி கேட்க மாட்டோம். அப்போது இங்கே உள்ள மரம் செடி அனிமல்ஸ் எல்லாம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க அவங்களோட வெல்ஃபேருக்காக, அவங்களோட எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் க்ரோத்துக்காக வந்து தூக்கிட்டு போகிறது தான் வந்து எக்கோலாஜிக்கல் இம்பீரியலிசம். போஸ்ட் கொலோனியலில் வந்து இந்த எக்கோலாஜிக்கல் இம்பீரியலிசம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மெயினான ரோலை ப்ளே பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து இந்த கான்செப்ட்ல வந்து சொல்லிப்பாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன். இது வந்து ஒரு இப்போ நம்மளோட கண்ட்ரியில இல்லாதது, நம்மளோட நேட்டிவாகவே இருக்காது அந்த அனிமல் அந்த பிளான்ட்டு. ஆனாலும் மற்ற கண்ட்ரியில் இப்போ வந்து பிரிட்டன்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய ஸ்பீஷஸ் வந்து வந்திருந்துருக்கலாம், நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டிருந்துருக்கலாம். இப்போ வந்து இந்த கருவேல மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரியில் உள்ளதே கிடையாது. இது வந்து பிரிட்டிஷ்ல இருந்து தான் வந்து அந்த காலத்தில் விரவுக்காக வந்து கொண்டு வந்து நட்டினாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதே போல தான் அவங்க வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அவங்க நாட்டில் இருந்து வந்து இங்கேயும் கொண்டு வந்தாங்க. இங்கேருந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் வந்து இவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரில் வந்து இம்பீரியலிசம், அதாவது எக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் ஒரு கல்ச்சுரல் ஏலியனேஷனும் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல்ச்சராக இருக்கட்டும், ஒரு நம்மளோட எக்காலஜிக்கலாக இருக்கட்டும், ரெண்டையுமே வந்து எந்த அளவுக்கு வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க, காலனைஸ்டு பீப்புள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்லேவரி எப்படியோ கல்ச்சர் காலனைசேஷன் எப்படியோ அது போல தான் வந்து எக்காலஜிக்கல் இம்பீரியலிசமும் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஸ்லேவரி அப்படின்னா அடிமைப்படுத்துகிறாங்க, அதுதான் முக்கியம், மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்மளோட கல்ச்சரல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் முக்கியம், இது வந்து முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு ஸ்லேவரி கல்ச்சரை வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எக்காலஜிக்கல் இம்பீரியலிசமும் இம்பார்ட்டன்ட். இந்த டேர்மை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃப்ரெட் கிராஸ்பை அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த கான்செப்டை வந்து எக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் அப்படிங்கிற கான்செப்டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1986. அவங்களோட புக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புக் எக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் த பயாலஜிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட கிராஸ்பை வந்து ஆல்ஃப்ரெட் கிராஸ்பை என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலனைசேஷன் வந்து ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் என்விரான்மெண்டல் டெரிட்டரிசம் அப்படின்னு கூட சொல்கிறாரு. அந்த காலனைசேஷனில் என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு டெரிட்டரிசேஷனாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. எக்காலஜிக்கல் இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும், எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ, அதாவது ஸ்லேவரி கல்ச்சர் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே போல தான் வந்து இந்த எக்காலஜிக்கல் இம்பேக்டும் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். எக்காலஜிக்கல் இம்பீரியலிசமும் வந்து அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ரோலை வந்து ப்ளே பண்ணும் போஸ்ட் கொலோனியல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்.
என்விரான்மெண்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை வந்து எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. போஸ்ட் கொலானியல் டெக்ஸ்ட்ல வந்து ஆஃபன் இதை வந்து நிறைய ஆத்தர்ஸ் வந்து இதை கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காலனைசர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேச்சுரல் சோர்ஸஸ் இதுலலாம் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சுவாங்களோ அது எல்லாமே அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போனாங்க. நம்மளோட எக்காலஜிக்கலை வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய ரைட்டர் வந்து என்விரான்மெண்டல் கான்சிக்வன்ஸை வச்சு எழுதுனாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு மைனிங்காக இருக்கட்டும், பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் நம்மகிட்ட இருந்து நிறைய டெக்னிக்ஸை வந்து கற்றுக்கிட்டு போனாங்க. காலனைசர் வந்து காலனைஸ்டு பீப்புள்கிட்ட இருந்து அவங்களுக்கு எக்கனாமிக்காக பொலிட்டிக்கலாக என்னென்ன ஹெல்ப், அதாவது அவங்களுக்கு ப்ராஃபிட் பெனிஃபிட் வந்து எதுலேருந்துலாம் கிடைக்குமோ அதெல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்விரான்மெண்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நான் சொல்கிற டாபிக் எல்லாமே வந்து எக்காலஜிக்கல் இம்பியாலிசமோட வந்து ஒரு கீ தீம்ஸ். நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஹின்ஸாக எடுத்து எக்ஸாம்ல வந்து எஸ்ஏ கேட்டாங்க அப்படின்னா பிரீஃபா எழுதுங்க. எக்காலஜிக்கல் இம்பியாலிசம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எக்காலஜிக்கல் இம்பியாலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த டேர்ம் வந்து யார் எப்போ காயின் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெட்டிங் எல்லாம் போட்டு நீங்க வந்து எழுதலாம். இதே தான் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா இதே நீங்க படிச்சு எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்க ஒரு ஹின்ஸா ஒரு நோட்ஸா எடுத்துட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏத்தாப்புல நீங்க வேற ரெஃபர் பண்ணி நிறைய வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்வாசிவ் ஸ்பீஷியஸ் அப்படின்னா விலங்குகள், தாவரங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அக்ரிகல்ச்சர் அது எல்லாமே சொல்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா ஒரு புது ஸ்பீஷியஸை, ஒரு புது அனிமலாக இருக்கட்டும், ஒரு புது பிளான்ட்டாக இருக்கட்டும் நமக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி விடுறாங்க. எப்படின்னா அந்த கொலோனியல் பவர் மூலியமாக நமக்கு ஃப்ரீடம் இல்லாத காலத்தில் நம்ம நாட்டிலேருந்து அவங்க எதை எடுத்துகிட்டு போனாலும் கேட்க முடியாது, அவங்க வந்து எதை கொண்டு வச்சாங்கன்னாலும் அதையும் வந்து நம்மளால கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ நிறைய நான் நேட்டிவ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மூலியமா ஒரு லோக்கல் எக்கோசிஸ்டம் இருக்கும் இல்லையா, அது வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. லிட்ரேச்சர்ல வந்து இதை வந்து நிறைய ஆத்தர்ஸ் வந்து நல்ல மெட்டாஃபரிக்கலா யூஸ் பண்ணி இந்த கல்ச்சரலையும் எக்காலஜிக்கல் வைலன்ஸையும் அந்த கொலனைசேஷன் பீரியட்ல எப்படி இருந்தது, எப்படிலாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாஃபரிக்கலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்வாசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னா நம்ம நாட்டு வந்து நேட்டிவா இருக்காது, வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில இருந்து பிரிட்டிஷ் இங்கிலாந்துல இருந்து வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக நான் இங்கிலாண்டையும் பிரிட்டிஷையும் மட்டும் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னா இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் நேச்சர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெனி போஸ்ட் கொலோனியல் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய கொலோனியல் டெக்ஸ்ட்டில் போஸ்ட் கொலோனியல் டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங்கை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹியூமன்ஸ் வந்து நேச்சரோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. காலனைசேஷனுக்கு அப்புறமா வந்து பீப்புள் எப்படிலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அவங்களாவே வந்து அதுல இருந்து பிரிஞ்சாங்க. இப்போ நம்ம கண்ட்ரிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சரை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம். நேச்சரை வந்து இப்போ சூரியனை வந்து நிறைய பேர் வந்து காலையில எந்திரிச்ச உடனே கும்பிடுவாங்க. அண்ட் வேப்ப மரத்தை வந்து சாமியா நினைச்சுக்குவாங்க. அண்ட் பனை மரத்தை வந்து அப்படி நினைச்சுப்பாங்க. அதே மாதிரிதான் நேச்சரும் ஸ்பிரிச்சுவலும் வந்து நம்மளோட கல்ச்சர்ல வந்து ஒன்றிணைஞ்சது. அது வந்து காலனைசேஷனுக்கு அப்புறமா என்னென்ன ஆச்சு, அதை வந்து எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த ஹியூமன் அண்ட் நேச்சர் ரிலேஷன்ஷிப்ல வந்து சொல்றாங்க. போஸ்ட் கொலோனியலுக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் என்ன ஆச்சு, அவங்க முன்னாடி வந்து இதெல்லாம் எப்படி போர்ட்ரே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் அண்ட் ரிக்ளமேஷன். ரெசிஸ்டன்ட் அப்படின்னா நம்ம வேண்டாம் நோ சொல்ற மாதிரி. நிறைய போஸ்ட் கொலோனியல் ஆத்தர்ஸ் வந்து இந்த எக்காலஜிக்கல் இம்பியலிசம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ற விதமாகவும் அந்த எக்காலஜிக்கல் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, எக்காலஜிக்கல் ப்ராக்டிஸை வந்து இந்த கொலோனியல் நரேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒரு வைல்டர்னஸ், அதாவது வைல்டர்னஸ் பேரன் லேண்ட் அப்படின்னா ரொம்பவே கொடூரமான ஒரு காட்டு மரண்டை
புத்திசாலித்தனமான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நமக்கு வந்து அந்த இதை வந்து எக்காலஜிக்கல் இம்பியலிசமுக்கு நோ சொன்னவங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவங்க, நம்ம வந்து பேக் டு நேச்சர் போகணும், நமக்கு வந்து ரிக்ளமேஷன் வேணும், ரிக்ளமேஷன் அப்படின்னா ரிக்ளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாமே நிறைய போஸ்ட் கொலோனியல் ஆத்தர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரைட் பண்ணதா வந்து சொல்றாங்க. அண்ட் அந்த கொலோனியல் பீரியட்ல வந்து இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஒரு வைல்டர்னஸ், பேரன் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதுனதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்ல வந்து எக்காலஜிக்கல் இம்பியலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான தீம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் கல்ச்சர் ஸ்லேவரி வந்து இப்போ ஈகோ சென்ட்ரிசம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான தீமா வந்து போஸ்ட் கொலோனியல்ல இருக்கோ அதே போலதான் வந்து ஈகாலஜிக்கல் இம்பியலிசமும் வந்து ஒரு முக்கியமானது. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்றதுக்கு வந்து ரொம்பவே அத்தியாவசியமான தேவை வந்து நம்மளோட எக்காலஜிக்கல் சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட். நம்ம வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டையும் ஈகோ சிஸ்டமையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ அதுல இருந்து வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளோட நேச்சர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது. அதனால வந்து நம்ம டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நிறைய வந்து பாதிக்கப்படுறோம். ஸோ அதுல வந்து ஒரு பவர்ஃபுல்லான தீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இதுல மூலியமா வந்து ஹிஸ்டாரிக்கலா நிறைய இன்ஜஸ்டிஸ் வந்து நடந்தது. ஈகோலாஜிக்கல் இம்பியலிசம் மூலியமா நிறைய போஸ்ட் கொலோனியல் டைம்ல வந்து ஆத்தர்ஸ் வந்து எக்காலஜிக்கல் இம்பியலிசம் பத்தி எழுதியிருக்கிற அந்த டெக்ஸ்ட்ல நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்டட்னஸ், பீப்புள் வந்து கல்ச்சரோட எக்காலஜிக்கல் சிஸ்டமோட வந்து ஒரு இன்டர் கனெக்டட்னஸ்ல வந்து இருந்ததை வந்து நம்மளால பார்க்க முடியுது. நம்ம வந்து அதை ரீட் பண்றது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா காலனைசர்ஸால. அவங்க ஃபோர்ஸ் பண்ணப்பட்டும் அவங்க நம்மளோட பீப்புள் மேல வந்து அதை வந்து திணிச்சு இதெல்லாம் வந்து மாத்திருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கறத ஆத்தர்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணி நிறைய எழுதியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. மொத்தத்துல ஈகோலஜிக்கல் இம்பியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த போஸ்ட் கொலோனியல் டைம்ல, அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியா ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல இங்க இருந்து இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் சம்மந்தமே இல்லாத ஸ்பீஷஸை வந்து இந்தியாக்குள்ள கொண்டு வர்றது, அண்ட் இங்க இருந்து ஏதாவது பிளான்ஸ், ட்ரீஸ் ஏதாவது வந்து அவங்களுக்கு இது மூலியமா வந்து நிறைய எக்கனாமிக்கல் பவர் கிடைக்கும், நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை அங்கிருந்து எடுத்துட்டு போறது, புதுசா அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வர்றது, இங்க இருந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துட்டு அங்க போயிட்டு அவங்க வந்து அக்ரிகல்ச்சர்ல ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது, உங்களுக்கு எந்தெந்த ப்ராஃபிட் வந்து எது மூலியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ இது எல்லாமே அங்கிருந்து எடுத்துட்டு போனாங்க. இது மூலியமா வந்து நம்மளோட கல்ச்சர், நம்மளோட எக்காலஜிக்கல் வந்து இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆத்தர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. மொத்தமா இதோட கான்செப்ட் வந்து இதுதான். அண்ட் சம்மரி புரிஞ்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.